ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஓரமாக தான் உட்காந்துட்ருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்படி இருக்க அப்படியே அந்த இடத்துல தூங்கிடுறாரு. ரெண்டு பேர் அந்த பக்கம் ஏதோ பேசிட்டு போக அந்த சத்தத்தில் தான் ஹீரோ எந்திரிக்கவே செய்கிறாரு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தாலும் அவங்க நம்மளை பார்க்க விட போகிறதில்ல அப்படின்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. கட் பண்ணா ஹீரோயினை பார்த்துட்டு வர டாக்டருமே இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவங்கள இண்டிவிஜுவல் ரூமுக்கு மாற்றலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு போகிறாரு. இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் சரி பொண்ணும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இப்படி அந்த டாக்டர் வெளியில் வரும்போது தான் ஹீரோவை நோட் பண்ணுறாரு. ஆமாம், இன்னும் நீங்கள் கிளம்பலையா? அவங்க ஃபேமிலிக்கு தான் நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இருக்கீங்க? இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்குற ஹீரோமே அட்லீஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க, ரூம் கூட ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை ஸ்ட்ரக்சரில் அங்கேருந்து தள்ளிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோமே நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு போகிறாரு. தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நான் போய் தான் தீருவேன் அப்படின்ட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவங்க ரூமுக்கே போகிறாரு. டாக்டருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரின்ற மாதிரி விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்க்க வரும்போது அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. அதை கவனிக்கிற நர்ஸுமே அவங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க, இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிட்ட வரான். அவள் அரை மயக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. அவள் மயக்கத்திலே பேச ஆரம்பிக்கிறா. இப்போ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோ எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் எந்த தப்பு பண்ணலை, அவன் என்னை பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்து விட்டான், நான் விஷத்தை குடிச்சிடுறேன், அவனை சுட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் பயத்திலேயே பெணாத்திட்டு இருக்கு. ஹீரோவுமே ஆறுதலுக்கு அவள் கையை பிடிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவளும் திருப்பி ஹீரோ கையை பத்திரமா பிடிச்சிக்கிறா. தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கா இங்கே இருக்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரான். இவன் வேற மயக்கத்தில் இருக்காளா, அவளை டிஸ்டர்ப் பண்ணவும் அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்படி இருக்க அந்த இடத்துக்கு வர நர்ஸுமே டாக்டர் சொல்ல சொன்னார், இந்த பொண்ணோட வீட்டாளுங்களாம் வந்துட்டாங்க, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு. இவனுக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கள பார்க்குறதுக்கு தாத்தா வில்லியெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அந்த வில்லியா சும்மா இல்லாமல் ஆமாம் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்கா, பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பாத்தியா அவள் யாருக்கு விசுவாசமாக இருக்கான்னு இப்போ தெரியுதா, அவள் குடும்பத்துக்கு தான் அவள் விசுவாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கோவமாக சொல்ல, இதை பார்க்குறவங்க பையனுக்கு செம்மையாக காண்டாகுது. மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க, உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும், போயிடுங்க, இங்கே இருக்கவே கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டலையே ரெண்டாக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற அவங்களுக்கா ரொம்ப எம்பாரசிங்காக போயிடுது. அதனால் அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. பையனை அவங்க அப்பா தான் அடக்கிட்டு இருக்காரு. டே போதுண்டா எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி, இவங்க இங்கே இருக்கவே கூடாது, போ சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கோவமாக தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதை கவனிக்கிற அவங்க அத்தை தான் அவனை அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பார் அவங்க போயிட்டாங்க, இதுக்கப்புறமும் கற்றுக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கா இன்னும் வெறியாயிட்டுருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. என்னம்மா தூங்கலையா அப்படின்னு கேட்க, புள்ள வீட்டுக்கு வராமல் அம்மாவால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோவா இவன் பார்த்த வேலையினால அந்த பொண்ணோட அப்பாவே அவளுக்கு விஷத்தை கொடுத்து குடிக்க வச்சிருக்காருப்பான். ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இவங்களால எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியுது எனக்கு புரியல. நம்ம அப்பா வேற அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படிமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்குறான். டேய் நான் எங்கடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், அரேஞ்ச் மேரேஜ்டா, அப்போ அட்லீஸ்ட் இருந்தாலும் வேணான்னு சொல்லியிருக்கலாமேடா, சொன்னமே ஒத்துக்கலையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாதுமா, நீங்கள் லவ் மேரேஜ்னு தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருடா, எனக்குன்னு ஆசை கணவன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வக்கீலாக இருந்திருக்காரு. அவர் சொத்து மேலே தான் இவருக்கு கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி, பணக்காரங்கனாலே ஒரு கிரேஸ். அப்படி தான் உங்கள் அப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் எனக்கு இது சுத்தமாக விருப்பம் இல்லை, உன் அம்மாவாக இருக்கேன்ல, எனக்கு இதுவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவனும் ஃபீல் பண்ண செய்கிறான். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறாங்க. ஹீரோட மாமாவும் அவங்க பையன்கிட்ட பேசலான்னு வராரு. ஆனால் பையனா அப்பா மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பா கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, அவரும் கஷ்டத்தில் தானே இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே கஷ்டத்தை அவரும் தானே பட்டுட்ருப்பாரு, ஸோ இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி கொடுத்தா அதை கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் அவனுக்கு தண்ணியெலாம் எடுத்து கொடுத்துட்ருக்க. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர டாக்டருமே 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் எங்களால் சொல்ல முடியும், ரெண்டு பேரையும் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட இவங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. கட் பண்ணால் ஹீரோ வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காடுறாங்க. ஹீரோவுமே சாப்பிட வந்து உட்காடுறான். அந்த இடத்துல அவன் சித்தப்பா பையனை பார்த்துட்டு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். எப்பறம் உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியுது, அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னாச்சு உனக்கு தெரியுமா, அவள் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாடா விஷம் குடிச்சிட்டு, அதுவும் யார்
யாருனால? உன்னால. அவள் குடும்பமே இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். ஆனால் நீ மட்டும் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்க, போதும் அமைதியாக இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோட அப்பா அவனை அமைதிப்படுத்ததான் பார்க்குறாரு. ஆமாம், அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, விஷம் குடிச்சாங்கன்ற விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்க, நான் ஹாஸ்பிட்டல் போனேன். நீ ஏன்டா போனேன்? அதான் நீங்கள் போலையே, நீங்கள் போய் பார்க்க வேண்டியது. நான் போய் பார்த்துருக்கேன், நம்ம அத்தையை வேற யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இங்கே பார், அவள் எப்போ இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலோ அப்பயே நம்மளை பொறுத்த வரைக்கும் அவள் செத்து போயிட்டா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாவலை, அவங்க ஊரோட தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ எடுத்து பேச இதை பார்க்குற ஒரு டென்ஷன் ஆகுறாரு. ஏய் சும்மா இருடா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை அமைதிப்படுத்துறாங்க. நான் பேசி அவனுக்கு எல்லாம் புரிய வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ எதுவும் சொல்ல வந்தியே, என்ன விஷயம் அப்படின்ட்டு அவர் தம்பிக்கிட்ட கேட்குறாரு. தம்பியுமே அதானே என் பையனை உங்கள் பொண்ணுக்கு பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கெல்லாம் என் தங்கச்சியை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். இவனை நம்பி கல்யாணத்தையும் உதறி போட்டுட்டு வந்த பொண்ணை இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. இவனை நம்பிலாம் என் தங்கச்சியை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட, இதை கேட்குறப்பா கொஞ்சம் எல்லாரும் வாய மூட்டிங்களா அப்படின்ட்டு கத்திடுறாரு. ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதை கவனிக்கிற தங்கச்சிக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சிங்க தான் போல இருக்குது. பட் நம்ம ஹீரோவுக்கு 2 அம்மா, அதாவது அவங்க அப்பா 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களோட பசங்க தான் இவங்க போல இருக்குது. ஆமாம், அத்தையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பொண்ணுங்க ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அதாவது ஓடி போனாங்கல்ல அவங்கள பற்றி. இல்லை, ஓடி போனதுக்கப்புறம் ஒரு தகவலும் கிடையாது. பெருசாக உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பாசம்லாம் கிடையாது அவங்க மேலே. ஜஸ்ட் அவருக்கு சொத்து, ரெப்புடேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நல்ல வேலை என் புருஷன் இவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ட்டு அவங்கள இன்னொரு பொண்ணு சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்குறவங்க அம்மாவுமே, ஆமாம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, நீயாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை பெருசாக கண்டுக்க மாட்டார் போல இருக்கு. அதை மீன் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்க பொண்ணுமே அதை கேட்டு நிம்மதிப்பட்டுக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவுமே இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஷியலான மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சத்தமாக சொல்லுது. ஆமாம்மா, ஊர் கேட்குற மாதிரி இன்னும் சத்தமாக சொல்ல அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துக்கு வர ஒரு வயசானவருமே ஹீரோட ஃபைலை வாங்கிக்கிறாரு. வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமாவது ரிட்டையர் ஆகிடலாம்ல அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, வயசாயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை மதிக்க மாட்டானுங்க, வேலை இல்லைன்னா சுத்தமாக மதிக்கவே மாட்டானுங்க, அதுக்காகவாது உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை செஞ்சே தீருவேன்ப்பா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கு போல இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இவரும் சரி கொண்டு வரேன் அப்படின்றாரு. ஆனால் உன் கண்ணில் ஏதோ புதுசாக தெரியுது, வித்தியாசமாக இருக்கு, லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு கரெக்டாக கேட்டுடுறாரு. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க, எத்தனை வருஷமா உன்னை பார்க்குறேன், இது கூட எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் நீ காஃபி கேட்டிருக்க, உனக்கு டீ தானே பிடிக்கும் அப்படின்ட்டு போகிறாரு. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. கட் பண்ணால் தேட்டர் ரூம் மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்துட்டுருக்காரு. அவர் பின்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்பன்னு பார்த்து யாருக்கும் கால் பண்ணுறாரு. ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பொண்ணு தான் அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு விசாரிச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு டேரக்டாக கேட்டுடுறாரு. என்ன பேசுகிறீங்க, ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணுமே கேட்க, நல்லாவே தெரிஞ்சுதான் பேசுகிறேன், உன்னோட ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம நேரில் மீட் பண்ணி பேசலாமா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, என் குடும்பத்தில் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணமும் சரி வராது அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறா. ஏன் சரி வராது அப்படின்ட்டு ஹீரோவுமே கேட்க, ஏன்னா உங்கள் அப்பா 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்காகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்படிலாம் கிடையாது, நான் ஒன்றும் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது, நான் ஒன்றும் 2 கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு கல்யாணம் தான், நீ போதும் அப்படின்னு சொல்ல. ஆமாம், இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்குறா. மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுடணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுது, அதான் உங்கள்கிட்ட டேரெக்டாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் முன்னாடி அவர் ஃபங்க்ஷன் போயிருந்தார்ல, அந்த வீடு தான் ஓடிட்டுருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணு முகத்தை பார்த்துட்டு, பரவாயில்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் அதை சால்வ் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணால் ஹீரோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க லைட்டாக கண் முழிக்கிறாங்க. இதை பார்க்குற ஹஸ்பண்டுமே, இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு பொண்ணுடைய நலவை சேர்க்குறாரு. அவங்களுமே கண்ணெல்லாம் கலங்க அவரை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருமா, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம், நமக்கு இந்த ஊர் வேணாம், நம்ம வெளியூர் போய் சந்தோஷமாக இருக்கலாம், இதுக்கப்புறம் இந்த ஊர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட இதே மாதிரி தான் அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினையும் விஷம் குடிச்சு நான் சாகலமா, அப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போய் அத்தை வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல, வேணாம் நான் இங்கேயே இருந்து அப்பா மனசை மாற்றுவேன் அப்படின்ட்டு இவ பேசிகிட்டு இருக்கா. ஹீரோட அத்தையை பார்க்க ஒரு டாக்டருமே அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு.
சரி வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு நார்மலாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவரும் ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. அவங்களுக்கு கிட்னி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம அவங்கள வெளியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப சுச்சுவேஷனும் சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, நான் இப்படி பேசக்கூடாது தான், ஆனால் தயவு செஞ்சு அந்த இடத்துல அவங்கள விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்குற அவங்களோட ஹஸ்பண்டுமே சரிங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் வெளியில் வராரு. இதை பார்க்குற புள்ளியுமே அப்பா நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக அந்த முடிவு தானே எடுத்திருந்தேன், கண்டிப்பாக அதை நான் ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் அவர் கவனம் ஃபுல்லாக அந்த பொண்ணு பேசினதுலேயே மணி ஓடிட்டுருக்கு போல இருக்கு. ஒருத்தர் ஃபைல் இட்டுன்னு வந்து சார் சார் அப்படின்ட்டு 4 தடவை கூட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் நினைவுக்கே திரும்புகிறாரு. ஆமாம் இந்த ஃபைல்ஸை யார் ஓகே பண்ணது, அதுவும் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா இதில் இவங்களுக்கு ப்ராஃபிட் கூட கிடையாது போல இருக்கு. அதே மாதிரி அவங்க குவாலிட்டிஸும் சரியில்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்கேன். அதுவா சார் உங்கள் அங்கிள் தான் ஓகே பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த ஃபைலை கொஞ்சம் கோமா தூக்கி போட்டுட்ருக்காரு. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாட்டா பை பாய்.